இப்பொழுது என்ன நிலைமை ஆட்சியிலே அமர்ந்ததனால் இப்பொழுது எந்த நிலைமை, அதுவும் பாராளுமன்ற தேர்தல்கள் எல்லாம் முடிந்ததுனால இப்போ எந்த நிலைமையில இருக்கிறது என்று ஒரு கள ஆய்வுக்காக சிவஞான சம்பந்தம் ஐயா அவர்கள் அங்கே சென்று பார்வையிட்டு அது குறித்து அதன் தகவல்களை இங்கே இந்திய நாட்டிலே தமிழ் மண்ணிலே தமிழ் சொந்தங்களுக்காக தமிழர் தொப்புள் கொடி மக்களுக்காக நாம் தெரிவிக்க வேண்டிய கடமை இருக்கிறதால இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நிகழ்த்தி நடத்தி கொண்டிருக்கின்றோம். 248 பேர் இப்ப அடையாளம் காணப்பட்டுள்ளது. 248 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கு. ஆனா இன்னும் அது போன்ற புதைக்குழிகள் நிறைய இருக்கின்றனங்க. அங்க இருக்கிற சில எங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்திய ஒரு அம்மையார் இருக்காங்க. அவங்களுடைய தம்பியை காணோம், எங்க இருக்கான்னு தெரியல. பாவம், அந்த மாதிரி தேடிக்கிட்டே இருக்காங்க. இப்படி நிறைய குடும்பங்கள் தேடிக்கிட்டு இருக்குது, குடும்ப உறவினர்களின் நண்பர்களையும். ஆனா கண்டுபிடிக்க முடியாம இருக்கிறது. இப்போ வந்திருக்கிற அரசு மீது ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு, அவங்களுக்கு விசாரணை மேற்கொள்ள வேண்டும். ஆனா அந்த விசாரணை என்பது ஐயா இப்போ மனு கொடுத்து வந்திருக்கிறது சர்வதேச நிலையில ஒரு விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று. அந்த சர்வதேச விசாரணை என்பது நம்ம ராமலிங்க சந்திரசேகர் அவர்கள், தமிழகத்தை சார்ந்த ஒரு எம்பி அவர்கள், அவர் என்ன சொல்றாருனாக்கா, ஏற்கனவே நம்ம அதுக்கான விசாரணைகளை நேர்மையாக தானே செய்து கொண்டிருக்கின்றோம். இதை சர்வதேச என்கின்ற முறையில் அமெரிக்காக்காரனை கூப்பிட்டு நடத்துறா என்ன வரப்போகுது, நீங்க தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியே திருப்பி கேட்டாரு. அதுக்குதான் சொன்ன, சர்வதேசம் என்பது இந்தியா கூட இருக்கலாம், இந்தியா விசாரணை பண்ணலாம். மத்திய அரசாங்கம், இங்கே மோடி அரசாங்கம் இதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும். அது உள்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கும் மனு அனுப்பியுள்ளோம். அவர் அதற்கான ஒரு முயற்சியை எடுத்து இந்த நேர்மையான விசாரணை மேற்கொண்டு தமிழர் இனத்தை எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளவு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு என்பது ஒரு ஆய்வறிக்கை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக அங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொண்டு வருகிறோம், செய்வார்கள் என்று நம்புகிறோம்.